بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற மார்க்க சட்டதிட்டங்களில் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வழிபாடுகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை விட அதிகமாக நாம் வாழுகிற சமூகத்தில் நம்மோடு இணைந்து வாழுகிற உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து இறைவன் பேசியிருக்கிறான். திருமறை குர்ஆனை நாம் படித்து பார்த்தால் அதிகமான இடங்களில் பிற உறவுகளை எந்த அளவிற்கு பேணி நடக்க வேண்டும் என்பது குறித்த போதனைகளை திருமறை குர்ஆன் நெடுகிலும் நாம் கண்டு அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் மனிதர்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அவர்கள் சார்ந்திருக்கிற இந்த சமூக உறவுகளை எவ்வாறு கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அணுக வேண்டுமோ அவ்வாறு கண்ணியத்தையும் மரியாதையும் வழங்கி வாழுகிற பொழுதுதான் சமூகத்திலே தனி மனிதர்களுக்காக இருந்தாலும் ஒட்டுமொத்த சமூக மக்களுக்காக இருந்தாலும் அமைதியும் நிம்மதியும் அவர்களுக்கு ஏற்படும். அந்த வகையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற முக்கியமான ஒரு போதனை, பேண வேண்டிய உறவுகளில் முதல் இடத்தில் வைத்து பேண வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிற ஒரு உறவு நம்மை எல்லாம் பெற்றெடுத்திருக்கிற பெற்றோர்கள் என்ற உறவு. இந்த உறவு முறை குறித்து நாம் அதிகமாக பேசவும் சிந்திக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுகிற இடத்தில் அதற்கு நெருக்கமாக அதற்கு அடுத்த இடத்திலே பெற்றோர்களை பேணி நடக்க வேண்டிய அவசியத்தை இறைவன் நமக்கு வலியுறுத்துகிறான். நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தினுடைய முக்கியமான கோட்பாடு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒன்று. இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லுவது எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதைவிட முக்கியமானது இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கி வழிபட்டுவிடக் கூடாது என்ற ஒரு தத்துவம். அதற்காகத்தான் நாம் கூட ஊராக வீதியாக இறைவனுக்கு இணை கற்பிக்கிற தீமை குறித்து மக்களுக்கு விளக்கமளித்து கொண்டு வருகிறோம். இந்த தீமையை குறித்து எச்சரிப்பதற்காகத்தான் உலகத்திலே எண்ணற்ற பல நபிமார்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வேலைகளை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களும் தான் சார்ந்திருக்கிற சமூகத்திலே என்ன போதனை செய்தார்கள் என்றால், யா கௌம் அபுதுல்லாஹ், என் சமூகமே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை அன்றி உங்களுக்கு வேறு கடவுளர்கள் இல்லை, வேறு யாரையும் வணங்கி விடாதீர்கள் என்பதைத்தான் அழுத்தமாக சொன்னார்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்வதோடு நிறுத்திவிடாமல் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கிவிடக் கூடாது. இந்த செய்தியை திருக்குர்ஆனிலே 17வது அத்தியாயத்திலே அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கிவிடக் கூடாது என்று இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். இது ரொம்ப முக்கியமான செய்தி, இஸ்லாத்தினுடைய அடிப்படை செய்தி. வேறு எந்த தவறுகளை மன்னிக்கிற இறைவன் இந்த ஒரு தவறை மட்டும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தி. அப்படிப்பட்ட அழுத்தம் திருத்தமான இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாட்டை பேசிவிட்டு அடுத்த வாசகத்திலே இறைவன் சொல்லுகிறான், ஒபில் வாலிதைனி எஹசானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கிறான். அவனை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்று உமது இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான். பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இறைவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான்.
இந்த ஒரு வாசகமே போதும், பெற்றோர் எந்த இடத்தில் நாம் வைத்து பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள், பெற்றோருக்கு நாம் வழங்க வேண்டிய மதிப்பு, மரியாதை, கண்ணியம் அனைத்தையும் சொல்லுவதற்கு இந்த 2 சொற்றொடர்களே போதுமானது. இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்காதே என்பதை சொல்லி அடுத்த வரியிலே இறைவன் உனக்கு விதித்திருக்கிற கடமை, கட்டளைகளில் மற்றொரு கடமை, உன் பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இதைவிட வேறு வார்த்தையை நாம இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அதை சொல்லிவிட்டு அடுத்த வரியிலே சொல்லுகிறான், பெரும்பாலும் பல பேர் பெற்றோரிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளக்கூடியவர்கள் பெரும்பாலும் உலகத்திலே வாழத்தான் செய்கிறார்கள். ஆனால் எங்கே மனிதன் தவறு செய்கிறான், எங்கே தவறுகிறான் என்று கேட்டால் பெற்றோர்களின் விஷயத்தில் அவர்கள் இளம் வயதினராக இருந்து அல்லது சம்பாதிக்கின்ற உடல் வலுவுடையவர்களாக இருந்து உடலிலே உழைக்கும் திறன் உடையவர்களாக இருந்து தங்கள் குழந்தை குட்டிகளை பராமரித்துக் கொண்டு வருகிற காலகட்டத்தில் பெற்றோரை பெரும்பாலும் மதித்து விடுகிறார்கள், அவர்களுக்கு கட்டுப்பட்டு விடுகிறார்கள், அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள். எங்கே மனிதன் தவறுகிறான் என்று கேட்டால் இந்த நிலைகளை எல்லாம் அவர்கள் கடந்து முதுமை பருவத்தை அடைந்து தள்ளாத ஒரு நிலைக்கு ஆளாகி படுக்கையில் விழுந்து பொருளாதாரத்தை திரட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இப்படிப்பட்ட ஒரு முதுமை பருவத்தை மனிதர்கள் அடைகிற பொழுது அவனுடைய பிள்ளைகள் அவர்களை மதிப்பதை விட்டு விடுகிறார்கள். இதுதான் பெரும்பாலும் உலகத்துல முக்கியமான பிரச்சனை. இதுதான். மற்றபடி சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பெரும்பாலும் சின்ன பிள்ளைங்க கட்டுப்பட்டுறாங்க. இள வயதுல உடையவங்க ஓரளவுக்கு கிராஜுவலாக பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து விடுகிறார்கள். முதிய பருவத்திலே பெற்றோர் இருக்கிற பொழுது மதிக்கிறோமா? ஏனென்றால் மதிக்கப்படாத ஒரு பருவமாக அந்த பருவத்தில் பல்வேறு வேலைகளை அவர்கள் செய்வார்கள். ஏன் அல்லாஹ் இதை குறிப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், நாம மதிக்கணும்னு நினைச்சாலும் சில நேரத்துல நம்மையும் அறியாமல் கோபப்படுகிற பல்வேறு வேலைகளை அந்த பருவத்துல பெரியவங்க செய்யத்தான் செய்வாங்க. நாம அதை முன்னமே நம்முடைய மூளையில ஏற்றி வைத்துக் கொண்டு பெற்றோர்கள் என்றால் இப்படித்தான், பெரியவங்கன்னா இப்படித்தான், வயது முதிர்ந்தவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, நாம இதுக்காக கோபப்பட்டு விடக் கூடாது, அப்படித்தான் நமக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்பதை உள்ளத்திலே ஏந்தி வைத்துக் கொண்டால் நம்முடைய பெற்றோர் அந்த நிலையை அடைகிற பொழுது நாம அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் பெற்றோரை பேணி நடக்கிறவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான், இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின். உங்களிடத்துல உம்முடைய பெற்றோரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ முதுமை அடைந்த நிலையில் உங்களிடத்திலே இருந்தால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை நோக்கி நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட, அவர்களை அலட்சியப்படுத்துகிற சொல்லை கூட நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள். ஏன்னா அலட்சியப்படுத்துற மாதிரி பல வேளைகளை அவர்கள் செய்வார்கள். உடல் உறுப்புகள் எல்லாம் தளர்ந்து போயிருக்கும், சரியா காது கேட்காது. வயசானதுக்கு பிறகு என்னத்தையாவது ஒண்ணு நம்ம சொல்லுவோம், அவங்க கேட்கலன்னு திரும்ப கேட்பாங்க. ஒரு தடவை கேட்பாங்க, 2 தடவை கேட்பாங்களா, திரும்ப திரும்ப கேட்பாங்க. என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன 7 தடவை கேட்டா நமக்கு என்ன வரும்? ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், திரும்ப திரும்ப சொல்லும்போது மனுஷனுக்கு கோபம் வரும்ல. யார் விஷயத்துல வேணாலும் உனக்கு கோபம் வரலாம், உன்னை பெத்தெடுத்தவங்க விஷயத்துல கோபம் வந்துடக் கூடாது. அவங்க ஒரு தடவை கேட்கட்டும், 10 தடவை கேட்கட்டும், 100 தடவை கேட்கட்டும், அவங்க கேட்டா நீ பொறுமையா சொல்லத்தான் வேணுமே தவிர எத்தனை தடவை சொல்றது, எரிச்சலா இருக்குது அப்படின்ற மாதிரி முகத்தை காட்டுற வேலை பெத்தவங்கள்ட்ட இருக்க கூடாது. அவங்களுக்கு காது கேட்காம போகும், வாய் பேச முடியாம போகும், நம்ம கூட நடந்து வருவாங்க, நம்ம போல வேகமாக நடந்து வர முடியாம போகும். அவசர அவசரமா ட்ரெயினுக்கு போய்கிட்டு இருப்போம், பெத்தவங்களை எல்லாம் சேர்த்து இழுத்து போய்கிட்டு இருப்போம். அப்போ ட்ரெயின் வந்து நிக்கும், ஓடி போய் ஏறுங்கன்னா ஓடி வர முடியாது, ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். உடனே உட்காந்து உங்களோட பெரிய தொல்லையா போச்சு, உங்களை எல்லாம் இதுக்குதான் இழுத்துட்டு வரக்கூடாதுங்கிறது, நானே வந்து வேலையை முடிச்சுட்டு போயிருக்கணும், எதுக்கு நீங்க ஊர்களுக்கெல்லாம் அலையணும்னு எதுக்கு நினைக்கிறீங்க, மாமாவை பார்க்கணும் மச்சனனை பார்க்கணும் எதுக்கு நீங்க ஊருக்கு கிளம்புறீங்க, ஒரு இடத்துல வீட்டுல முடங்கி கிடக்க மாட்டீங்களா? இந்த மாதிரியான சொற்களை எல்லாம் நம்ம ரயில் நிலையத்துல பேருந்து நிலையத்துல காது விட கேட்கிறோம். ஒரு ரயில் மிஸ் ஆயிட்டா என்ன குடிமொழி போச்சா? அந்த தவறை அவர்கள் என்ன வேண்டுமென்றா செய்கிறார்கள்? வேணும்னே பிள்ளைக்கு எரிச்சலை ஏற்படுத்தணும், அவனுடைய அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வீணாக்கணும், பணத்தை நாசமாக்கணும், அதுக்காக அவர்கள் தாமதமாக வந்தார்கள். அவர்களுக்கு இயலல, முடியல. இயலாமையில் ஒருவன் செய்தால் அது குற்றமா? அது தண்டிக்கப்பட வேண்டியது, கண்டிக்கப்பட வேண்டியதா அது, அல்லது இரக்கம் காட்டப்பட வேண்டியதா? அவர்களிடத்திலே அந்த குறை இருக்கிறது என்று சொன்னால் அதை நிறைவாக்குவது எப்படி என்று பிள்ளைகள் யோசிக்க வேண்டுமே தவிர அந்த குறையை சொல்லி சொல்லி அவர்களுடைய மனதை புண்படுத்துவதை எப்படி ஏற்க முடியும்? ஆனால் சமூகத்திலே இன்றைக்கு இதையெல்லாம் சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். பெற்றோர்களிடத்திலே முகம் காட்டுகிற மக்களை, பிள்ளைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் கடும் சொல்லை சொல்லுகிறான். அவர்களிடத்திலே நீங்கள் சீ என்ற சொல், இதை விட அற்பமான ஒரு சொல்ல சொல்லவே முடியாது. நீங்க வேற திட்டத்தை பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது, சாபம் விடுறது, நீ இருந்தாலே எனக்கு எரிச்சலா இருக்குது,
உங்களை கெட்டி மேய்க்க முடியல, உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி என் காசு பணம் எல்லாம் காலியா போயிரும் போல இருக்குது. பணத்தை வைத்தே பெற்றோரை மதிப்பிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்தவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சம்பாதிக்கிற என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் என்னுடைய தந்தை தா என்று கேட்டு வாங்கிக் கொள்கிறார், நான் என்ன செய்வது, என் தந்தைக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று தந்தை தன்னுடைய பணத்தை கேட்கிறார் என்று நபிகளாரிடத்திலே புகார் பட்டியலை வாசிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தந்தையாரை அழைத்து, நீ ஏன்பா தேவையில்லாம பிள்ளைகிட்ட பணத்தை கேட்கிற என்று அறிவுரை சொல்லவில்லை. மகனை பார்த்து சொல்லுகிறார்கள், அந்த மாலுக்கல் அபிக்க, உன் தகப்பனாரு நீ சம்பாதிச்சு வச்ச காசை கேட்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ற, நான் சொல்றேன் குறிச்சுக்க, நீ சம்பாதித்த காசு பணம் மட்டுமல்ல, நீயும் உன் தந்தைக்கு சொந்தமானவர் தான். நீயும் உன் சொத்து அனைத்துமே உன் தந்தைக்கு சொந்தம். தந்தை கேட்டா கொடுக்கிற இடத்துல இருக்கிற நீ, எங்க அத்தா கேட்கிறாரு, எங்க பாப்பா கேட்கிறாரு, நீ எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? நீ அவருக்கு செய்ய வேண்டிய இடத்துல இருக்க, செய்துதான் ஆக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு பதில் அனுப்பி வைத்த வரலாற்றை ஹதீசுகளிலே பார்க்கிறோம். நன்றாக சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் எவ்வளவு தூரம் கடந்திருக்கிறோம். மார்க்கம் சொன்ன விஷயத்திலிருந்து பெற்றோர்களை பேணுவதில் நம்மில் எத்தனை பேர் எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறோம் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பாருங்கள். அதில் அந்த வசனத்தினுடைய கடைசியில இறைவன் அடுத்த வசனத்திலே முடிக்கிறான், பலா தன்ஹருஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள், வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே சங்கையான மரியாதையான கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். வக்ஃபில் லஹுமா ஜனாஹல் துல்லி மினர் ரஹ்மா, அவர்களுக்கு முன்னால் அன்போடு பணிவு என்ற இறக்கையை தாழ்த்துங்கள். ஒரு இலக்கிய சிலேடையாக அல்லாஹ் பயன்படுத்துகிறான். எப்படி இருக்கணும், அன்பு இருக்கணும், பணிவு இருக்கணும். அப்படியே பறவை எப்படி இறக்கையை தாழ்த்துமோ அதுபோல உன் பெற்றோர் முன்னால் நீ தாழ்ந்து விடு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான், வகுர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அங்க அப்படி இருக்கிறது மட்டும் இல்ல, ரப்பாயி என்னிடத்தில் நீ பிரார்த்தனை பண்ணு, உன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி, இறைவா நான் சிறு குழந்தையாக இருந்த பொழுது என்னை எப்படி இவர்கள் பராமரித்து வளர்த்து ஆளாக்கினார்களோ அதுபோல இவர்கள் மீது நீ இரக்கம் காட்டு, அருள் புரி என்று அந்த பெற்றோருக்காக நீ என்னிடத்திலே பிரார்த்தனை செய். இந்த ஒரு சொல்லை யோசித்து பாருங்கள். இந்த துஆவிலே இறைவன் நமக்கு என்ன சொல்லி தருகிறான், நீ உன்னுடைய கடந்த காலத்தை யோசிச்சு பாரு, உனக்கு என்னவெல்லாம் செஞ்சாங்க, அதை நினைச்சா நீ அவங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறியா, அல்லது அவர்களை திட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறியா, அவர்களை உதாசீனப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறியா? அவர்களுக்கு நீ எவ்வளவு கடன் பட்டிருக்கிற. உன் தாயுடைய வயிற்றிலே கருவாக உருவாகிய தினத்திலிருந்து உன்னை வளர்த்து பெரியவனாக ஆளாக்குகிற வரை உனது தாயும் தந்தையும் பட்டிருக்கிற சிரமங்கள் கொஞ்சமா? அணு அணுவாக அல்லாஹ் வர்ணிக்கிறான். வாலிதை, இந்த மனிதனுக்கு அவனது பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், அவனது தாய் அவனை